ஹாய், நான் ஏட்ரியன் சோலார் கிரீன்லேருந்து இப்போ நாங்கள் பார்க்க போகிறது நாங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர்ஸை பற்றி. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது டிஎல்எம் சீரீஸ். இந்த டிஎல்எம் சீரீஸ் ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் இங்கே ட்ரிப் போகிறீங்களா, உங்களோட ஓன் பர்பஸுக்காக நீங்கள் கொண்டு போகக்கூடிய இன்வெர்ட்டர்ஸாக இருக்குது. அதாவது இந்த டிஎல்எம் சீரீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட இதில் வந்து நீங்கள் நார்மலாக யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஏசி கரண்டில் சார்ஜ் பண்ணி இதுக்குள்ளே இன்புல்ட் பேட்டரி இருக்குது. அதில் ஏசி கரண்டில் நீங்கள் அவுட்புட் எடுக்கலாம். உங்களுக்கு அந்த ஏசியில் அவுட்புட் எடுத்து, அதாவது நீங்கள் கரண்ட் இருக்கிற டைமில் சார்ஜ் பண்ணிவிட்டு நீங்கள் கரண்ட் இல்லாத டைம், அதாவது பவர் இல்லாத டைமில் இதில் இருந்து நீங்கள் ப்ளக்கு கொடுத்து நீங்கள் யூஸ்வலாக ஒரு சர்டன் பவரில் யூஸ் பண்ணலாம். இது வந்து 1 கிலோவாட் கெப்பாசிட்டி உள்ள இன்வெர்ட்டர். இதுக்குள்ளே இன்புல்ட் லித்தியம் ஃபெராபோஸ்பேட் பேட்டரி இருக்குது. அது என்ன நார்மலாக லெட்டஸ்ட் பேட்டரியில் லித்தியம் ஃபெராபோஸ்பேட் பேட்டரி. இப்போ யூஸ்வலாக இருக்கிற அந்த பேட்டரி டெக்னாலஜிலேயே லித்தியம் ஃபெராபோஸ்பேட் பேட்டரி டெக்னாலஜி வந்து ஒரு அட்வான்ஸ் ஆனது. அது எப்படி என்றால், நீங்கள் நார்மலாக பார்க்குற லெட்டஸ்ட் பேட்டரி வந்து ஒரு 3-4 மந்த்தில் 100% ட்ரைனேஜ் ஆயிடும். சரி, ஆனால் லித்தியம் ஃபெராபோஸ்பேட்டை பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கு கிட்டத்தட்ட 2% தான் ட்ரைனேஜ் ஆக போகுது. அப்போ டோட்டலாக கிட்டத்தட்ட டூ இயர்ஸுக்கு அப்புறம் 50% சார்ஜ் இருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டி லித்தியம் ஃபெராபோஸ்பேட். ஸோ இது வந்து உங்களுக்குரிய ட்ரிப்புகளுக்குரிய சகல சப்ளையையும் இந்த இன்வெர்டர்ஸ் டிஎல்எம் சீரிஸ் இன்வெர்டர்ஸ் வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது ஏசியில் சார்ஜ் பண்ணி ஏசியில் அவுட்புட் எடுக்கலாம். அதாவது இன்புட் பேட்டரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் பார்க்க போகிறது எக்ஸ் சீரீஸ்ன்றது. எக்ஸ் சீரீஸை பற்றி பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜ் பண்ணிக்க சோலார் இன்புட், அதாவது நீங்கள் சோலார்ல இருந்து சார்ஜ் பண்ணலாம், வீட்டு பவர் ஏசியில இருந்து சார்ஜ் பண்ணலாம். இந்த 3 சீரீஸுக்குள்ளேயும் இன்புட் பேட்டரி இருக்கு. 72 ஆம்பியர் ஹவர், 90 ஆம்பியர் ஹவர் அண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் பேட்டரிஸ் இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஎஸ்பி சார்ஜ் பண்ணலாம். இதுலேயும் பின்னுக்கு யூஎஸ்பியில் சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். நார்மலாக யூஸ்வல் ஒரு பல்ப், எமர்ஜென்சி பல்ப் கொண்டு யூஸ் பண்ணலாம். அதை விட நீங்கள் இருக்கிற ஏசி அவுட்புட்டில் இருந்து எடுத்து நீங்கள் யூஸ்வலாக கிரைண்டரோ சர்டன் கெப்பாசிட்டி உள்ள கிரைண்டர்ஸ், அடுத்த யூஸ்வல் ஹோம் கிச்சன் மெஷின்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை 300 சீரிஸ்ன்றது 300 வாட் உள்ள கெப்பாசிட்டி. அதே மாதிரி 600 வாட், இங்கால 1000 வாட், அப்படி ஒவ்வொரு கெப்பாசிட்டியில் எக்ஸ் சீரிஸ் இருக்குது. இந்த எக்ஸ் சீரிஸ் ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரீசன் நார்மல் டொமெஸ்டிக் கஸ்டமர்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டாக நாங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து ஏட்ரியன் சோலார் கிரீன் இன்ட்ரடியூஸ் ஆகியிருக்கிற ஃபேன். அதாவது இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இன்புல்ட் லித்தியம் ஃபெராபோஸ்பேட் பேட்டரி இருக்குது. ஒரு பவர் கட்டான சுச்சுவேஷன், இல்லாட்டி நீங்கள் இங்கே ட்ரிப்புக்கு போகிறீங்க, அங்கே பவர் இல்லை, அப்படியான சுச்சுவேஷனில் நீங்கள் இதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு 10 ஹவர்ஸ், அதாவது இதோட 10 ஹவர்ஸுக்கிட்ட நீங்கள் பேட்டரி பவர் அவுட் ஆன டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸாக 10 ஹவர் யூஸ் பண்ணலாம். இல்லை ஹை லோ 2 டிஃபரன்ஸ் இருக்குது. சேம் ஆப்ரேஷன் தான், பட் நாங்கள் டிசி மோட்டர்ஸ் யூஸ் பண்ணி எஃபிஷியன்சியை அதாவது இதோட பவர் கன்சம்ஷனை குறைச்சி வச்சிருக்கிறோம். ஸோ லித்தியம் ஃபெராபோஸ்பேட் பேட்டரி தான் உள்ளேயும் இருக்குது. யா, நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இதில் பார்க்க போகிறது வந்து டர்னோனோட எஸ்பிஜி சீரீஸ். இந்த எஸ்பிஜி சீரீஸ் ஸ்பெசிஃபிக்காக பில்ட் ஆனது வந்து இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு. அதில் அந்த இஎக்ஸ் சீரீஸுக்கும் இதுக்கும் உள்ள அடிஷன் என்னென்னா, இதில் நீங்கள் அதாவது விண்ட்ல இருந்து வர இன்புட் கொடுக்கலாம், அதே மாதிரி சோலர்ல இருந்து வர இன்புட் கொடுக்கலாம். ஆனால் இதில் இன்புட் பேட்டரி இல்லை, நீங்கள் எக்ஸ்டர்னலாக பேட்டரி கனெக்ட் பண்ணணும். ஆனால் அதுக்குரிய பேட்டரி நாங்கள் சப்ளை பண்ணுறோம், லித்தியம் ஃபெராபோஸ்பேட் பேட்டரி. ஸோ இது ஃபுல்லாகவே ஆஃப் கிரிட் இன்வெர்டர், அதாவது பவர் இல்லாத டைமில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதை விட இந்த சொல்யூஷன் எப்படி யூஸ் ஆகும்னா, எங்களோட பெரிய கெப்பாசிட்டியில் இன்வெர்டர்ஸ் பேட்டரியை நீங்கள் யூஸ் பண்ணிக்க இண்டஸ்ட்ரியில் பீக் சார்ஜ் பண்ணுறாங்களுக்கு பீக் லோடுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு சிபி சார்ஜ் வரும். அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது எஸ்பிஜி சீரிஸ் ஃபுல்லி இண்டஸ்ட்ரியல் வெர்ஷன். 1 கிலோவாட், 2 கிலோவாட், 5 கிலோவாட், 10 கிலோவாட் அண்டு கஸ்டமைஸ் சொல்யூஷன்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். யா, நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அங்கே பார்க்க போகிறது வந்து விண்ட் டர்பைன். இந்த விண்ட் டர்பைனை பற்றி பார்த்தீங்கன்னா இதில் டோட்டல் வந்து ஒரு விண்டோட கெப்பாசிட்டி 150 வாட்ல இருந்து 200 கிட்ட வரும். டோட்டலாக யூஸ்வலாக 3 விண்டும் சேர்த்து 600 வாட் கெப்பாசிட்டி உள்ள ஜெனரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இதுக்குள்ள எங்களோட விண்ட் டர்பைனுக்குரிய கன்வெர்ட்டர்ஸ் இருக்கு. நீங்கள் இந்த விண்ட் டர்பைனில் வர அவுட்புட் வந்து ஒரு சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி நாங்கள் பேட்டரிக்கு கொடுத்து பேட்டரியில இருந்து எஸ்பிஜி சீரிஸுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அப்போ அந்த எஸ்பிஜி சீரிஸில் இருக்கிற 1 கிலோவாட் இன்வெர்டர் எடுத்தா இந்த விண்ட் டர்பைனும் ப்ளஸ் இந்த பேனல்ஸும் கனெக்ட் பண்ணி உங்கள் 1 கிலோவாட் கெப்பாசிட்டியில் தான் இன்புட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. யா,
அதை விட ஏட்ரியன் சோலார் கிரீன் ஒன் கிரிட் சோலார் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். இன் அடிஷன் 25 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் எங்களுக்குரிய எல்லா கஸ்டமர்ஸுக்கும் 25 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் டே 1லேருந்து 25 இயர்ஸுக்கு ஃபுல்லி மெயின்டெனன்ஸ், ஃபுல்லி ஃப்ரீ, ஃப்ரீ, நோ சார்ஜஸ் எனி. யா, எல்லாருக்கும் வணக்கம். நான் இது ஏட்ரியன் சோலார் கிரீன் பிரைவேட் லிமிடெட், அதாவது யாழ்ப்பாணத்தில் ஓன் பண்ணுற கம்பெனி உண்டு, ப்ராப்பரேட்டர் ஃப்ரம் வியட்னா. நாங்கள் இந்த கம்பெனி யூரோப்பில் தொடங்கப்பட்டாலும் கூட இதை நாங்கள் அதாவது இலங்கை மண்ணில் இது தொடங்கப்பட்டது. கொஞ்சம் வேலை வாய்ப்புகளும் ஒரு தரமான சேவையை, அதாவது யூரோப்பில் வழங்கப்படுற மாதிரி தரமான ஒரு சேவையை அதாவது எங்களுடைய மக்களுக்கு கொடுக்கணுமன்ற ரெண்டு நோக்கத்துக்காக இந்த கம்பெனி இங்கே வந்து தொடங்கப்பட்டது. நாங்கள் அதாவது ஒரு 15 வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறோம். மற்ற எந்த சோலார் கம்பெனியை விட நாங்கள் ஒரு வித்தியாசமான முறையில் அந்த சேவையை செய்து கொண்டு வரோம். அப்படின்னு சொன்னால், அது சாதாரணமாக ஒரு சோலார் பூட்டி பேமெண்ட் எடுத்துட்டா சோலார் கம்பெனிக்கும் கஸ்டமருக்கும் இடையில உள்ள தொடர்புகள் விடுபட்டுரும். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு 25 வருஷம் எலக்ட்ரிக்கல் பார்ட் ஃப்ரீ சர்வீஸ் என்ற ஒரு சர்வீஸை கொடுக்குறோம். அதனோட காரணம் சோலார் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஹியூஜ் அமௌண்ட். இப்போ அதால் அது போடுற ஆட்களுக்கு அதன் மாதம் அவங்களுக்கு வர வேண்டிய வருமானங்கள் தொடர்ச்சியாக வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும். அதை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த 25 வருஷம் இந்த மூன்று மாதத்துக்கு ஒருக்கா 25 வருஷத்துக்கு நாங்கள் இந்த ஃப்ரீ சர்வீஸை செய்து கொண்டு வரோம். மற்றது இப்போ எங்களுக்கு இந்த மார்க்கெட்டிங் என்று சொல்லி நாங்கள் வெளியால் பெரிய எந்த இதுகள்லையுமே வச்சுக்கொள்றதில்லை. எங்களோட பழைய கஸ்டமர் தான் எங்களோட ரெஃபரன்ஸாக இருக்கிறாங்க. அந்த வகையில் நாங்கள் அதை பெருமைப்படுறோம். இப்போ எங்களுடைய சைட்டுகள் என்று சொல்கிறது மற்ற கம்பெனிகளோட கம்பேர் பண்ணி பார்க்கக்குள்ள குறைவானதாக தான் இருக்கும். காரணம், நாங்கள் போடுற சாமான்கள் எல்லாமே மார்க்கெட்டில் புதுசாக வர சாமான்கள் எதுவுமே போடுறதில்லை. 10 வருஷத்துக்கிட்ட பாவிக்கிற அதே ப்ராடக்ட்ஸ் தான் எல்லா இதுக்குமே பாவிக்கிறோம். ஏன்னு சொன்னால், இந்த 10 வருஷமாக பாவிக்கக்குள்ள அதோட பாவனை திறன் எப்படி என்றதும் அதோட ப்ரொடக்டிவிட்டி எவ்வளவு இருக்குமன்றதை கிளியராக விளங்கிக் கொள்ளலாம். அதால் அதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதால் நாங்கள் அதே ப்ராடக்ட்ஸை செய்து கொண்டு வரோம். இப்போ புதுசாக வர இது போடைக்குள்ள விலை குறைவாக இருக்கும். ஆனால் அதோட பாவனை திறன் எத்தனை மாதத்துக்கு இது சரியாக ஓடும், அந்த ப்ரொடக்ஷன் கண்டினியூஸாக 20 வருஷத்துக்கு கிடைக்குமான்றது சந்தேகமான விஷயம். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக நாங்கள் இந்த புது ப்ராடக்ட்ஸ்கள் கொண்டு வரதில்லை. நாங்கள் இப்போ ஒரு இந்தியன் கம்பெனி ஒன்றோட ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி டேர்ன் ஆன்னு சொல்லி இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ்கள் நாங்கள் மார்க்கெட்டிங் செய்கிறோம், டிஸ்ட்ரிபியூஷன் செய்கிறோம் ஸ்ரீலங்காவுக்கு. இப்போ இதில் எல்லாமே இன்னோவேஷன் ப்ராடக்ட்ஸாக இருக்கும். அதாவது நார்மலாக சோலார் பேனல் ஊடாக செய்கிற சிஸ்டங்களை தான் நீங்கள் இதுவரையும் பார்த்துருப்பீங்க. காற்றலை ஊடாக வார சிஸ்டம்ன்றது அதாவது விண்மில் கம்பைன் சோலார் பேனல் சிஸ்டம் கம்பேர்ட் டு ஹைப்ரிட் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண இது இப்படியா உள்ளதுகள் எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக இருக்கும். பெரிய பெரிய அதாவது ஃபார்முகள் மாதிரி உள்ள ப்ரொஜெக்டுகள்லாம் இந்த காற்றலை ஊடாக செய்கிறது இலங்கையில் இதுவரைக்கும் சாத்தியப்பட்டிருக்கு. நாங்கள் இதை ஒவ்வொரு வீடுகளுக்கும் இண்டிவிஜுவலாக உள்ள ஒரு கஸ்டமருக்கும் இதை பாவிக்கக்கூடிய மாதிரியான முறையில் ஒரு தயாரிப்பாக நாங்கள் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஃபியூச்சரில் இன்னும் இது இம்ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு ப்ராடக்ட்ஸாக நாங்கள் இதை கொண்டு வரதுக்கு உள்ள வேலைகள் எல்லாம் தொடங்கிட்டோம். இப்போ மேற்கொண்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சாதாரணமான ஆப்ரேட் சிஸ்டம்ன்றது ஒரு லீட் ஆசிட் பேட்டரியை வச்சு மற்ற இதில் மற்ற இன்வெர்ட்டர், சார்ஜ் கண்ட்ரோலர் எல்லாம் செப்பரேட்டாக வரும். எங்களோட இந்த ப்ராடக்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எல்லாமே 5-in-1 பவர் பாக்ஸ்ன்னு இருக்குது. அதாவது 5 ஆப்ஷன் இந்த பவர் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இந்த சொல்லப்பட்ட இந்த 3 செப்பரேட் கம்பனன்ட்ஸும் ஒரே சிஸ்டத்துக்குள்ளே வந்துடும். ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இப்போ இதனோடாக நீங்கள் பகலில் சோலாரோடாக பாவிக்கலாம். நைட்டில் உங்களுக்கு 2 to 4 hours பேக்கப் டைம் இதில் கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாருக்குமே பிரயோசனப்படக்கூடிய விஷயமா இருக்கும். சிபியில் நீங்கள் கிளியரன்ஸ் எடுக்க தேவையில்லை. பகலில் உள்ள உங்களோட டோட்டல் யூசேஜ் என்னமோ அது சோலராலேயே நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். நைட்டில் 2 to 4 hours உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கிடைக்கும். அந்த 2 to 4 hoursன்றது அதாவது உங்களோட பில்லிங்குக்குள்ள ஹை ரேட் வர டைம். அந்த டைம் இந்த பேக்கப் ஹவர்ஸுக்குள்ளே கவர் பண்ணி போகிறதால உங்களுக்கு எப்படியும் ஒரு 75 to 80% உங்களோட கரண்ட் செலவை நீங்கள் சேமித்து கொள்ளலாம்.
இவ்வளவுதான். எங்களோட ஆஃபீஸ் வந்து இருக்கு, ஹெட் ஆஃபீஸ் கொழும்பு வெள்ளவத்தையில இருக்கு, ஆப்போசிட் கமர்ஷியல் பேங்க், தேர்ட் ஃப்ளோர்ல வட்சன் ஃபார்மசி, தேர்ட் ஃப்ளோர்ல. ஜெஃப்னாவில் வந்து மெயின் ஸ்ட்ரீட்ல பிஓசி பேங்குக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கு. வெட்டிக்கலோவில் கல்லடியில இருக்கு. நீங்க இந்த ஆஃபீஸுக்கு வந்து நீங்க இப்ப வாரது சோலார் பூட்டுறதுக்காகத்தான் இருக்க வேணும்ன்றது இல்லை, எங்கள்கிட்ட தான் பூட்டணும்ன்றதும் முக்கியமான விஷயம் இல்லை. ஆனா வார ஒவ்வொரு கஸ்டமருக்கும் இந்த ஃபீல்டில் உள்ள என்னென்ன பாதிப்பான பக்கங்கள், அதாவது மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க கிளியரா சொல்லுவோம். அதனூடாக நீங்க எந்த கம்பெனியில பூட்ட போறன்றதை நீங்க முடிவு செய்யக்குள்ள நீங்கள் ஆறாலையும் ஏமாற்றப்படாதபடி நீங்க தப்பிச்சு கொள்ளலாம். இப்போ அதால நீங்க வந்து எங்கள்கிட்ட எத்தனை மணித்தியாலமா இருந்து கதைச்சாலும் அதுக்குரிய முழு விவரங்களும் நாங்க உங்களுக்கு தருவோம். டிசிஷன் இஸ் ஆஃப்டர் ஆல் யுவர்ஸ். தேங்க்யூ வெரி மச்.